வணக்கம், நான் உங்க அழகேசன். அண்ணாமலை வரவேற்பு. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி சாடகான தர்மம் குறித்து பேசிய கருத்தை விமர்சித்ததற்காக பாஜக நிர்வாகி அமித் மல்யாவிற்கு எதிராக திமுக அரசு பதிவு செய்த எஃப்ஐஆரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்ததை தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்றுள்ளார். இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு எதிராக இந்தி கூட்டணி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தது வருமா? யாருக்கு? இவங்களுக்கெல்லாம் பேருந்து இவங்களுக்கு அந்த மாதிரி உத்தரவு வரலன்னா, தீர்ப்பு வரலன்னா அந்த நீதிபதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 52 பேருக்கு ஒண்ணுக்காக கையெழுத்து போட்டு நீதிபதி செல்ல பணியிடம் நீக்கினா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வெட்ட வேண்டுங்களா? இவர் பாருங்க தெளிவா இருந்தாரு. இவர் பழைய டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேவலப்படுத்தாத மாதிரி பேசியிருக்காரு. இதுதான் அரசியலோட நுணுக்கங்கள். அவர் என்ன கோபத்துல பேசினாலும் என்ன வேகமா பேசினாலும் அவர் போலீஸ்காரங்க குற்றம் இல்ல. என்ன யாரு பதிவு செஞ்சிருக்காங்க? போலீஸ்காரன் பதிவு செய்யலையா? நாளகேசி என்ன சொல்லியிருக்காரு? பாஜக நிர்வாகி அமித் மல்யாவிற்கு எதிராக திமுக அரசு திமுக அரசு ஏவல் துறையை வச்சு பதிவு செஞ்சிருக்காங்க. இவரு காவல்துறை வேலை பார்த்தாரு. வேற ஒரு ஸ்டேட்ல பார்த்தாலும் அந்த காவல்துறை சட்டைக்கு மரியாதை கொடுக்கறதுனால அவங்கள கொச்சப்படுத்தல. ஏவல் துறையை ஏறி இந்த நாடகோஷ்டி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? இதான் திறமைங்கிறது, இதான் அறிவாளி திறமைங்கிறது. கூப்பிடு திறமை பேசுறாரு. சரியா? ஓய்வு என்ன ரொம்ப சேவைப்படுத்தாது. நான் ஒரு போலீஸ்காரர் என் பொண்ணோட காலு தப்பா மருத்துவமனை போச்சு அப்படிங்கிறாரு. அவங்க போலீஸ்காரன் அவங்க கூட பார்க்குற போலீஸ்காரங்கள வந்து கூட்டு போறாங்க. வெக்கமா இல்ல? அவர் புரிய கால் போச்சு, மருத்துவம் தப்பா பார்த்து போச்சுன்னு கத்துறாரு. கேவலமான அரசு அடை. அவர் கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு நஷ்டம் அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு கொடுக்கல. அந்த யாரு ஆஸ்பத்திரி பண்ணாங்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு பதிவு போட துப்பு இல்ல. என்ன நடவடிக்கை இருக்காங்களா? பதிவு போட அத்தனை ஐடி வச்சிருக்கீங்கள, பதிவு போட துப்பு இல்ல. ஓடி போயிருங்க. அதே மாதிரி எக்காரம் கொண்டோ பொதுமக்கள் நீங்க தற்கொலைன்னு சொல்றேன்னா அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. 2026 எலெக்ஷன்ல ரவுடி பேலங்களுக்கோ கூட்டணி கட்சியில இருக்க ரவுடி பேலங்களுக்கோ மெயின் கட்சியில இருக்க நாடகோஷ்டிக்க போட்டீங்கன்னா நீங்க தற்கொலை தான். என்னன்னா நான் தற்கொலை உங்களுக்கு தப்பா சொல்ல, இளவட்டவங்க எல்லாரும் போட்டுருவாங்க. தாவேக்காக்க இல்ல யோசனை பண்ணி இவங்க வேணாம் நிராகரிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றேன், தப்பி தவறி இவங்க போட்டு திருப்பி ஆட்சி வர விட்டீங்கன்னா நம்ம தாவேக்காகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும் ஒரு பெரிய பாதாளத்துக்கு போயிடும். 3 பேருமே டிஎம்டிக்கு 4 பேருமே பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இளவட்டங்கள் போட்டாங்கன்னா சாக்கடம் திருப்பி குரூப் பண்றாங்க அப்படின்னு எக்காரணம். பெரிய ஆளுங்க கொஞ்சம் பெரிய ஆளுக்கணுமா யோசிங்க. திருப்பி ரவுடி கட்சிகளுக்கும் நம்ம நாடகத்துக்கும் போட்டு உட்கார வைக்காதீங்க. மாற்று கட்சியில் இருக்கு இளவட்டங்கள் எல்லாமே சாக்கடைன்னு சொன்ன அத்தனை பேருமே பாலிடிக்ஸ பத்தி பேசி பிரச்சாரம் பண்றாங்க. என்ன கை காசை போட்டு வேலை பொதுமக்கள் சேவைகள் செய்யறாங்க. புரியுதா? திமுக காரருக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் சொன்ன சேவைகள் அவங்களுக்கு தெரிஞ்சு சுருட்டல்கள் ரெண்டுக்கும் அர்த்தம் டிஃபரன்ஸ் இருக்கு. பொதுமக்கள் ஆகட்டும் இந்த வாட்டி தற்கொலைனா புரியுறவங்க யார் தற்கொலையார் சொல்லாம சொல்லுங்க. 2026 எலெக்ஷன்ல தப்பி தவறு கூட போட்டு உட்கார வச்சீங்கன்னா இளவட்டங்கள் திருப்பி யாரு இவங்க தான் வேணும்னு சொல்லி போட வச்சாங்களோ திருப்பி சாக்கடைன்னு சொல்லி அடிமட்டலாவே போடுவாங்க. எக்காரத்தை கொண்டும் பொதுமக்கள் யோசனை பண்ணி போடுங்க. இளவட்டங்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன அவங்களுக்கு அறிவில்ல, எலி குஞ்சுகள் ஆம குஞ்சுகள் அறிவில்ல, இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படின்னா தெளிவா இருக்காங்க. அத்தனை பேருமே புதுசா வச்சா வருத்தமேன்றாங்க. அவர் எதுவும் செய்யாட்டி பரவாயில்ல, புதுசா வச்சா நாங்க போட்டு பார்க்கமேன்றாங்க. கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்க. திருப்பி நீங்க இளவட்டங்களை தற்கொலை நீங்க சொல்லாம சொல்லிடாதீங்க. இந்த நாடகோஷ்டிக்கும் ரவுடி பேருக்கு கூட்டணி கட்சி ரவுடி பேருக்கு போட்டீங்கன்னா இளவட்டங்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அவங்க சொன்னதை நீங்க உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க தற்கொலைன்றத நீங்களே ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்காக மட்டுமே வாங்கிட்டு நிக்காதீங்க. போதும். இவனுக்கு அந்த ஒரே ஒரு மதத்துல தான் இருக்காருங்க.
இந்த 2026 எலெக்ஷன்ல போதும் சகாப்தம் முடிச்சுங்க. அதாவது வச்சு கொலை கொள்ளை கற்பழிப்புல கட்ட பஞ்சாயத்துல பேர் போன ஆச்சு யாரு? நாடக கோஷ ஆட்சி. இவங்களை மட்டும் இல்ல, இது கூட்டணி இருக்கிற ரவுடி பிள்ளைகளும் டெபாசிட் இலக்கு வச்சு உட்கார அவங்க வீட்டுல இளவட்டங்க தெளிவா இருக்காங்க. அத்தனை பேருமே புதுசா ஓட்டு போடுறவங்க இளவட்டங்க எத்தனை எல்லாருமே பெரியாருங்க. யோசனை பண்ணி நான் திமுக காரன், எங்க தாத்தன் பாட்டன் திமுக அப்ப இருந்து ஒண்ணு புரிஞ்சுடா. 75 வருஷம் கட்சி ஆண்ட கட்சி பெண்ண கட்சி எல்லாமே சுற்றுறா. 75 வருஷமா சுற்றி இருக்கானுங்க. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இளவட்டங்கள் நீங்க போடுற ஒரே ஒரு ஓட்டுனால இளவட்டங்கள் இனிமேல் பாலிடிக்ஸா பாதாள சாக்கடைம்பாங்க. இப்ப சாக்கடை மட்டும்தான் சொல்றாங்க. நீங்க போட்டீங்கன்னா பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லாம நீங்களே அவங்கள தற்கொலைன்னு சொல்ற மாதிரி தயவு சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்றாங்க இளவட்டங்கள். அவங்க தெளிவா யோசனை பண்றாங்க. தயவு செஞ்சு பெரிய ஆளுங்க. நாங்க இந்த கட்சி அந்த கட்சியில இருந்து அப்ப இருந்து புடுங்கணும் வைக்கணும்னு எதுவுமே அந்த பழைய காலத்துக்கு கதையெல்லாம் விட்டுருங்க. இந்த காட்டி கொஞ்சமாச்சு யோசனை பண்ணி போடுங்க. ரவுடிசம் கட்சிக்கும் அறவே கட்சிக்கும் போடவே போடாதீங்க. சகாப்தம் முடியணும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.